கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கிற இந்த நேரத்துல கிச்சன்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால மாசம் முழுசுக்கும் கேஸை மிச்சப்படுத்த முடியும். அது எப்படின்னு கேக்குறீங்களா? கேஸை மிச்சப்படுத்தக்கூடிய 10 சூப்பர் சீக்ரெட் டிப்ஸை நான் சொல்லித் தரேன். முடிஞ்ச வரைக்கும் குக்கரை பயன்படுத்துங்க. சாதம், பருப்பு, காய்கறி எல்லாம் குக்கர்ல வேக வைங்க. சாதாரண பாத்திரத்துல சமைச்சிங்கன்னா குக்கரை விட 50% கேஸ் அதிகமாகும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து பொருள் எடுத்து உடனே சமைக்காதீங்க. அதை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறமா சமைங்க. பாத்திரத்தை கழுவுன உடனே தண்ணி இருக்கும்போது அடுப்புல வைக்காதீங்க. அந்த தண்ணி ஆவி ஆவறதுக்கு கணிசமா கேஸ் செலவாகும். பாத்திரத்தை துணியால தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்புல வைங்க. அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிலாம் நறுக்கிக்கங்க. மசாலா டப்பாலாம் கை கட்டுற தூரத்துல வச்சுக்கோங்க. அடுப்பை எரிய விட்டு பொருளை தேடுறது கேஸை வீணாக்கும். சாதம், காய்கறிங்க, எண்ணெயெல்லாம் வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு மட்டுமே தண்ணியை ஊத்துங்க. அதிகமா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா கொதிக்கிறதுக்கும் வத்துறதுக்குமே அதிகமா கேஸ் செலவாகும். கேஸ் அடுப்போட பர்னர் ஓட்டைங்கள்லாம் அடைப்பு இருந்தா நெருப்பு மஞ்சள் கலர்ல எரியும். இதனால பாத்திரமும் கருகும், கேஸும் வீணாகும். பர்னரை 15 நாளுக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துங்க. நெருப்பு எப்போதுமே நீல கலர்ல மட்டும்தான் எரியணும். காலையிலேயே சுடுதண்ணி போட்டீங்கன்னா அது ஒரு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்கோங்க. குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ அடிக்கடிக்கு தண்ணியை சூடு பண்ணாதீங்க. பாத்திரத்தை எப்பவுமே மூடி வச்சு சமைங்க. அது காய்கறியா இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, சாதமா இருந்தாலும் சரி, தட்டு போட்டு மூடினீங்கன்னா ஆவிலேயே பாதி வெந்துடும். அதே மாதிரி பாத்திரத்துக்கு சரியான பர்னரை யூஸ் பண்ணுங்க. சின்ன பாத்திரத்துக்கு சின்ன பர்னர், பெரிய பாத்திரத்துக்கு பெரிய பர்னர்னு யூஸ் பண்ணுங்க. சமையல் செய்யறதுக்கு முன்னாடியே பருப்பு, கொண்டைக்கடலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 2லேருந்து 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு செய்யுங்க. அப்படி செய்யும்போது வேகிற நேரம் பாதியா குறையும். இந்த ஸ்மார்ட்டான டிப்ஸை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. கேஸ் எவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க.